இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகுது, ஸ்லிம் ஆர்கானிக் பவுடர்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுது, மில்க் ஷேக் குடித்தா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக அது எஃபிஷியண்ட்டாக அது ஜென்யூனான்னு சொல்கிறது தான் இந்த பதிவுங்க. வெயிட் லாஸ் நடந்தால் 2 முக்கியமான விஷயம் நடக்கணுங்க. ஒன்று வந்து உங்கள் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் எடுக்கிற உணவு வந்து அழகாகவும் இருக்கணும். அதாவது எவ்வளோ உணவு எடுக்கிறீங்க, எவ்வளோ அழகாக எடுக்கிறீங்கன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னு இருந்தால் தான் உங்கள் கேலரி பர்ன் அவுட் இருக்கும். உங்கள் பாடின்ற குடோனில் லோடிங் ஆகி அன்லோட் ஆகணும். அதாவது இன்புட் ஈக்குவல் அவுட்புட் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்கள் வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக நடக்கும். இல்லாட்டி நீங்கள் வெறும் ஒரு மில்க் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு இல்லை வெறும் ஒரு ஆர்கானிக் பவுடர் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட குட் ஃபேட் பேட் ஃபேட்டோட கேல்குலேஷனில் டிஃப்ரென்ஸ் காமிச்சிடும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேட் ஃபேட் தாங்க டைல்யூட் ஆகணும். அப்போ தான் ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் ஒரு குட் ஃபேட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா தட் பிகம்ஸ் அன்ஹெல்த்தி வெயிட் லாஸ். அது இனிஷியலாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு வெயிட் லாஸ்ன்றது ஒரு ஹாட் கேக்குங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாரும் அந்த ஃபோர்ஸில் பண்ணி அது ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்கு அப்புறம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸில் போய் விட்டுரும். ரொம்ப காமனாக நடக்கிற ப்ராப்ளம் இருந்தால் லிவர் இஷ்யூஸோ இல்லை டயபெட்டிக் இஷ்யூஸோ இல்லை யூரினரி இன்கான்டினன்ஸ் இஷ்யூஸோ அந்த மாதிரி நடந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் எடுத்துட்டு கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் மெயினாக இந்த ஃபுட் ஹேபிட்டையும் இந்த எக்ஸசைஸ் ஹேபிட்டையும் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ் நடக்கட்டுங்க. ஹெல்த்தி வெயிட் லாஸுக்கு தான் நாங்கள் ஃபேவர் பண்ணுறோமே தவிர வெயிட் லாஸுக்கோ இல்லை வெயிட் லாஸ் பவுடர்ஸ்க்கோ அகேன்ஸ்ட் கிடையாதுங்க. தேங்க்யூ.